கிரிமினல் ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சரை எடுத்து ரெடியா வச்சுட்டு இருக்கான். சாப்பின்னு ஒரு ரோபோ காப் உள்ள வருது. அடுத்த செகண்ட் அவன் லான்ச் பண்ற ராக்கெட் அந்த ரோபோ காப் மேலேயே வருது. ஃபுல்லா டேமேஜ் ஆனதுனால அந்த ரோபோவை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரீசைக்கிளுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த ரோபோவை கிரியேட் பண்ணவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் சாப்பிக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ரோபோவை அங்க இருந்து யாருக்கும் தெரியாம திருடிட்டு வெளில வராரு. அப்போ ஒரு ரவுடி கேங் இவரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவர் அடிச்சு அந்த ரோபோவை காசு சம்பாதிக்கிற மாதிரி ரெடி பண்ண சொல்றான் இந்த குரூப்போட லீடர். வேற வழி இல்லாம அந்த கிரியேட்டரும் அந்த ரோபோவை ரெடி பண்ணி புது ஏஐ எல்லாம் இன்ஸ்டால் பண்றாரு. மறுபடியும் சாப்பி பிறக்குது. அந்த கிரியேட்டர் பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. சாப்பி டெய்லியும் புது புது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அந்த குரூப்போட லீடர் சாப்பிய ஸ்லம் ஏரியாக்கு அனுப்புறான். மனுஷங்களோட குரூயல்டி ஃபேஸை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அங்க நிறைய பேர் சாப்பியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபயர்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க. அங்க இருந்து சாப்பி கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளில வருது. சாப்பியை பத்தி தெரிஞ்சுக்கிற இன்னொரு குரூப் அதை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதை எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பார்க்க டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கை போனாலும் சாப்பி அங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் இந்த குரூப் கிட்டே வந்துடுது. அந்த குரூப் லீடர் மறுபடியும் சாப்பியை ஃபிக்ஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் வெப்பனை யூஸ் பண்ண சாப்பிக்கு சொல்லி தராங்க. இப்போ அந்த குரூப்போட சேர்ந்து சாப்பியும் ஒரு கொள்ளை அடிக்க போறாங்க. சாப்பியோட ஹெல்ப்னால ஈஸியா வண்டியில போயிட்டு இருந்த கோடிக்கணக்கான காசு அவங்க திருடிடுறாங்க.